ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தயங்கோட எஃப்எஃப் மை செகண்ட் லைஃப் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் டேவை திட்டி அமுச்சிட்ருப்பீங்க. ஸோ அவரும் கொஞ்சம் கோச்சிட்டு கிளம்பிட்டுருப்பார். ஸோ ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஜேகே கிட்ட, ஜேகே நான் கிளம்புறேன், வயன் எங்கே போகிறேன்னு விட்டுட்டு, இல்லை நான் போயே ஆகணும், கிளம்புறேன் ஜேகே பாய் அப்படின்னு நீங்கள் ஓடி வந்துடுறீங்க. தென் அப்படியே உங்கள் ஸ்ட்ரீட் ஆண்ட நீங்கள் வந்துட்டுருக்கும்போது ஸ்டார்டிங்கில் நீங்களும் டேவோ ஒரு பிளேஸில் நின்றுட்டு பேசுவீங்கள்ல. ஸோ அந்த டார்க்கான பிளேஸில் டே நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு செம்ம போதையாக இருக்கார். ஸோ உங்களுக்கு அந்த இருட்டிலே தெரியுது அது டே அங்கே தான் இருக்காருன்னு. அப்போது நீங்கள் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு, டேயோங்ஷி நீ தானே அப்படின்னு கூப்பிட்டது ஓட்டே உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹேய் நீங்கள் என்ன பண்ணுற, நீ குடிச்சியா? ஜெயம் இங்கே பாரு, ஐயன் என்ன திட்டுற, என்ன என்ன காரியம் இது, எதுக்கு குடிச்ச நீ? ஜெயம் இங்கே பாரு, என்ன பாரு. ஐயன் ஒரு மாதிரி போதையிலே ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் அந்த சிகரெட்டை பிடிச்சி தூக்கி போட்டுடுறீங்க. என்ன என்ன பழக்கம் இது புதுசா? அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்ன நீ? எனக்கு இந்த ஹேபிட் இருக்குது, ஆனால் உனக்கு பிடிக்காதுன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னல. இப்போது என்னது இது சொல்லிட்டே? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ஏன்டி என்ன திட்டுறேன்னா உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு மாதிரி ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாரு டே. தெய்யம் நில்றா, என்ன எதுக்கு இவ்வளோ குடிச்ச அப்படின்னு நீங்கள் அப்படியே ஷோல்டரில் ஹேண்ட் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு ஹேண்டை டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இது பாரு அப்படின்னு நீங்கள் டேயோட ஐஸை பார்க்குறீங்க. அப்போ டே உங்களை ஸ்லீப்பி ஐஸோட உங்கள் ஐஸையே பார்த்துட்டு, என்ன வயன் என்னை விட்டுட்டு போயிடுவியா? ஐயோ நீ எதுவுமே பேசாத, ஃபஸ்ட்டு டைட்டாக என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு டைட்டாக ஹோல்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. தென் வீட்டுக்கு போனதோ டேயோட டேடி அப்படியே டேவை பார்த்துட்டு, டே என்னடா பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு டேயோட கண்ணத்துலேயே ஒன்று போடுறாரு லைட்டாக. உடனே நீங்கள், அங்கிள் ப்ளீஸ் விடுங்க நான் பார்த்துக்கிறேன். டே தெய்யோங், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போது உனக்குன்னு வயன் இருக்கா, இப்படி நீ பிஹேவ் பண்ணுறது அவளுக்கு பிடிக்காது, பார்த்து இருந்துக்கோ. உடனேட்டே இருந்துட்டு, ஓகே டேடி சாரி, இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டேவும் டேடும் நீங்களும் டேவை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. தென் அப்படியே டேவை அழகாக பெட் மேலே படுக்க வச்சு, ஸோ நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க, டேவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு டேனா அவ்வளோ பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் கோவமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே போல் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டீங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. இங்கே தயவங்க அப்போ தான் கண் முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா உங்களை காணோம். வயன் ஐயோ நேற்று வேறு குடிச்சு என்ன கலாட்டாலாம் பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு ஓடி வந்து டேயோட டேடி கிட்ட, ஐயோ டேடி இங்கேயாவ வயனுங்க, நீ பண்ண காரியத்துக்கு மேலே அவ கோவமாக இருக்கா. என்ன எங்கே கிளம்பிட்டாள் ஆஃபீஸ்க்கு? ஆமாம் கிளம்பிட்டா, இப்போ தான்டா கிளம்புனா. ஐயோ அப்படின்னு ஷர்ட்லாம் அப்படியே போட்டுட்டு ரோட்டில் ஓடி வராரு. ஸோ நீங்கள் அப்போ தான் ஸ்டீலில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. பின்னாடி அப்படியே ஷர்ட் பட்டனை போட்டுக்கிட்டே, வயன் ஏய் நில்றி. அப்போது நீங்கள் சவுண்ட் கேட்குது டே கூப்பிட்றாருன்னு. என்ன டேயோட வாய்ஸ் மாதிரி இருக்கே. அப்போ பின்னாடி இருந்துட்டு, வயன் நில்றி, ஏ ஜல்லோ ஜாகியா நில்றி இப்படி கூப்பிட்டுட்டு விசில் அடிக்கிறாரு. ஓய் டே தான் போல் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ டே இப்படி விசில் அடித்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. டக்குன்னு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் முன்னாடி அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் போட்டுட்டு ஓடி வராரு. இவன்
இவன் என்ன நான் ரோட்டில் இப்படி ஷர்ட் போட்டுக்கிட்டே வரான். எல்லாரும் பார்க்கணுன்னா வேணும்ட்டே தான் பண்ணுவான். எல்லாரும் பார்க்கணுன்னே தான் பண்ணுவான். திமிரு பிடிச்சவன். என்ன எதுக்கு இப்படி ரோட்டில் கத்திக்கிட்டே வர? என்ன பிரச்சனை உனக்கு? சாரிடி, நேற்று ஏதோ தெரியாமல். என்ன தெரியாமல்? நீ தெரிஞ்சுதான் பண்ணியிருப்ப. அதெல்லாம் சாரிடி அப்படின்னு உங்கள் சின்ன பிடிக்கிறதுக்கு வராரு. உடனே நீங்கள் ஃபியூ ஸ்டெப்ஸ் பின்னாடி போகிறீங்க. என்ன டச் பண்ணுற தலை? ஓ சாரி டச் பண்ணல. சாரி வயன், நான் நேற்று ஏதோ மைண்ட் அப்செட்டில். ஓ மைண்ட் அப்செட்டாக இருந்தால் குடிப்பியா நீனு? அது சாரிடி. இந்த சாரிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கிளம்பு நீ முதல்ல. ஏய் மனுஷல்ல, என்ன என் மேலே கோவம் இல்லைல்ல உனக்கு? இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்டி. என்ன பண்ண மாட்டேன்? அது உனக்கு பிடிக்காதது எதுவுமே பண்ண மாட்டேன். ஓ எனக்கு பிடிக்காது எதுவுமே பண்ண மாட்டேன் இனிமேல்ட்டும். ப்ராமிஸ். சரி கிளம்பு. வயன் உன்னை வேணா நான் ட்ராப் பண்ணட்டா? பாரு இதான் வேணான்றது. இந்த மாதிரி உன்னை ட்ராப் பண்ணட்டா, பிக்கப் பண்ணிக்கிட்டா, இப்படிலாம் கேட்குறது எனக்கு பிடிக்கல. இதை என்கிட்ட ட்ரை பண்ணாத. என்கிட்ட நெருங்கி வரணும்னு ட்ரை பண்ணாத. எனக்கு பிடிக்கல. சரியா? புரியுதா? ஓகே. கோவப்படாத. சாரி. இதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காதது எதுவுமே கேட்க மாட்டேன். சரியா? நீ பார்த்து போ. சரியா? நான் வீட்டில் வெயிட் பண்ணுறேன் உனக்காக. சரி அப்படின்னு நீங்கள் முறைச்சிட்டே சொல்லிவிட்டு அந்த சைட் டேர்ன் பண்ணிவிட்டு சிரிக்கிறீங்க. லூஸு எல்லாத்துக்கும் தலையாட்டுவான். ஸோ ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு உங்கள் ஆஃபீஸ் வந்து இயர்லியாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. பார்த்தா ஜேகே காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் ஜேகேவை பார்த்தது ஓடி வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? உனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு சீக்கிரமாக விட்டுட்டாங்கன்னு? இல்லை வயன், நான் மார்னிங்லேருந்து உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாட்? மார்னிங்லேருந்தா? எதுக்கு? நான் காலையில் உன்னை பார்க்கலையே. நீ பார்க்கல, ஆனால் நான் பார்த்தேன் வயன். கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே? இல்லை, எதுக்கு உன்னை காலையிலே டிஸ்டர்ப் பண்ணணும்னு? ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? சாப்பிட்டியா ஏதாச்சும்? அதெல்லாம் எதுக்கு, விடு. கேட்டு கேள்விக்கு பதில். இல்லை வயன். ஐயோ ஏன் இப்படி பண்ணுற? உன்னை சரி வா அப்படின்னு நீங்கள் ஜேகேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கெஃபே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போனதும் நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு உனக்கு என்ன ட்ரிங்க் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதும் ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரா? ஸோ ஜேகே அப்படியே மனசுக்குள்ளேயே எல்லாம் மறந்துட்டல வயன், எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கல, இனி என்னையே மறந்துட்ட அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. உடனே நீங்கள் ஓய் என்ன? சரி விடு, நானே சொல்கிறேன். வெயிட்டர் 2 பனானா மில்க் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. உடனே ஜேகே அப்படியே ஷாக்காக உங்களே பார்த்துட்டு வயன் உனக்கு ஞாபகம் இருக்காடி? எனக்கு இல்லை, எனக்கு பனானா மில்க் குடிக்கணும் போல் தோணுச்சு. ஏன் உனக்கு பிடிக்காதா? நான் வேணுன்னா வேறு ஆர்டர் பண்ணட்டுமா? ஓ அப்படியா? இல்லை இட்ஸ் ஓகே வைன், எனக்கு பனானா மில்க் பிடிக்கும், நான் குடிப்பேன். சரி ஓகே. ஸோ பனானா மில்க்கும் வந்துருச்சு. குடிச்சிட்டே இருக்கீங்க. என்ன பேசுறதுனே தெரியல உங்களுக்கு. ஸோ ஜேகேவுக்கும் என்ன பேசுறதுமே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் உடனே எந்திரிச்சு வந்து ஜேகே பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காந்துட்டு ஜேகேவோட ஹேண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஜேகே உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேள்வோயின். என்ன கேட்கணும் அப்படின்னு ஜேகே சிரிச்சுக்கிட்டே, அவரோட ஐஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் அதை பார்க்குறீங்க.
இல்லை ஜேகே, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால உன்னை நான் எப்படி மீட் பண்ணேன், எங்கே பார்த்தேன், நீயும் நானும் எப்படி லவ் பண்ணோம், அதை கொஞ்சம் சொல்கிறியா? என்ன ஜேகே, சொல்ல மாட்டியா? ஆஹா, அப்படி இல்லை வைன், சொல்கிறேன். ஸோ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஜேகேவும் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து. பட் நீங்கள் எப்போ ஜேகே கிட்டே பேச ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்டில். அது வரைக்கும் என்னன்னா என்ன அந்த மாதிரி தான் பேசியிருப்பீங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜேகே வந்து ரொம்ப பேபியான டைப், ரொம்ப சாஃப்டான டைப், யார் கூடயுமே ரொம்ப பேச மாட்டார் அந்த மாதிரி. ஸோ இந்த பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜேகே வச்சு புல்லிலாம் பண்ணுவாங்க. அது வந்து இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது அந்த மாதிரி ஜேகே வச்சு புல்லி பண்ணும்பொழுது நீங்கள் போய், ஏய் யாரா அது, அந்த பையனை பிடிச்சி புல்லி பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ தைரியம் வந்தால் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு போய் கேட்குறீங்க. அப்போ அந்த புல்லி பண்ணிகிட்ருப்பாங்களே, அதில் அந்த ஒரு பையன் பேர் டாம். அந்த பையன் வந்துட்டு, ஏ வயன், என்ன நீங்கள் வேலை உனக்கு, எங்கள் இஷ்டம் நான் பண்ணுவேன், நீ யார் வந்து கேட்குறதுக்கு? நான் கேட்பேன், ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு. அப்போ ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு ஒரு மாதிரி பேபி ஐஸை வச்சுக்கிட்டு. அப்போ அந்த டாம் பையன், உன் ஃப்ரெண்டுனா புல்லி பண்ணக்கூடாதா, உன்னையும் சேர்த்து புல்லி பண்ணுவோம் அப்படின்னு உங்கள் ஹேரை பிடிக்கிறான். உடனே நீங்கள் அவன் வாயிலே ஒரு பஞ்சு வச்சுட்டு, யாருக்கிட்ட யாரை முடிய பிடிக்கிற, அவ்வளோதான், இந்த வைன்கிட்ட வச்சுக்கிட்டா மூக்கு கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இரு மிஸ்கிட்ட மாட்டி விட்டுடுன்னு ஜேகேயோட ஆன்சர் பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி வரீங்க. ஸோ மூச்சு வாங்குது ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட உக்காந்துட்டு செம்மையாக சிரிக்கிறீங்க நீங்கள் ஓடி வந்ததில். அப்போ ஜேகேயும் லைட்டாக சிரிச்சிட்டு, உண்மையாகவே மிஸ்கிட்ட மாட்டி விட்டுருவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள், உண்மையாகவே மாட்டி விட்டுருவேன், இன்னொரு வாட்டி ஒன்று புல்லி பண்ணாங்கன்னா மாட்டி விட்டுருவேன். அப்படியா, தேங்க்யூ. ஸோ இப்படியே ஜாலியாக பேசிட்டு கிளாஸ் போயிடுறீங்க. தென் நீங்களும் ஜேகேவும் கொஞ்சம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பீங்க. தென் அப்படியே ஒன் டே போல் ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு, ஓய் வயன், சொல்லு என்ன விஷயம், கிளாஸில் யாருமே என்கிட்ட பேச மாட்றாங்க, நீ மட்டும் என்கிட்ட பேசுகிற, ஏன்? இது என்ன கேள்வி, ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே மவுத்தை கப் பண்ணிட்டே, உண்மையாகவே வா, உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்போது நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? கண்டிப்பாக. ஸோ இப்படியே அந்த ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் மெச்சூரிட்டின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அந்த 10th 12th படிக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஜேகே மேலே ஒரு மாதிரி க்ரஷ் ஃபீலாக இருக்கும். ஜேகே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே பேசியிருக்க மாட்டாங்களா, ஜேகே ஒரு இன்ட்ரோவெர்ட்டாக இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே பேசியிருக்க மாட்டாங்க கேர்ள்ஸ்லாம். ஸோ அந்த ஏஜ் அந்த 10th 12thலலாம் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்களா பாய்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி டைப்பாக ஜேகேவை பார்த்ததும் எல்லாருக்குமே ஜேகே மேலே க்ரஷ். ஸோ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் மட்டும்தான் ஜேகே கிட்டே பேசியிருப்பீங்க. ஸோ இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து பேசுகிறாங்கன்றதால உங்களுக்கு ஒரு மாதிரி பயம், எங்கள் ஜேகே உங்களை விட்டு போயிடுவாரோன்னு. ஸோ அந்த மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜேகே லாஸ்ட் பெஞ்சு, நீங்கள் ஃப்ரண்ட் பெஞ்ச் வந்துட்டீங்க. அப்போ உங்களால் திரும்பி பார்க்க முடியல, ஜேகே என்ன பண்ணுறான், எந்த பொண்ணு ஜேகே கிட்டே பேசுகிறா. எப்போ பாரு ஜேகேக்கு முன்னாடி ஒரு 4-5 கேர்ள்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அவன் கூட. ஸோ ஜேகே வந்து நல்லா படிப்பார், நீங்கள் தான் வந்து கொஞ்சம் மக்கு. ஸோ நல்லா படிக்கிற பசங்கள்லாம் பின்னாடி உட்கார வச்சு, கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறவங்களாம் ஃப்ரெண்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ கிளாஸ் லீடர்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணுக்கு ஜேகே மேலே ரொம்ப க்ரஷ். அந்த பொண்ணு போய்ட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஆல்ரெடி அவளே நல்லா தான் படிப்பாள், இருந்தாலும் ஜேகே கிட்டே டவுட் கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ இப்படி தான் ஒன் டே போல் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துட்ருக்கீங்க. பார்த்தா பின்னாடி ஜேகேவும் அந்த பொண்ணு பேசிகிட்ருக்காங்க மீன்ஸ் ஜேகே வந்து அந்த பொண்ணுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஜேகேவே பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்னடா இது கொசன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குன்னு பின்னாடி டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேவும் அந்த பொண்ணு சிரிச்சு பேசிகிட்ருக்காங்க. அதை பார்த்தது உங்களுக்கு அவ்வளோ பொசசிவ் ஆகுது. என்னது இது, இந்த ஜேகே இதுக்கு சிரிச்சு பேசிகிட்ருக்கா, என்கிட்ட கூட இப்படி பேச மாட்டானே, இருக்கு அவனுக்கு,
ஸோ பிரேக் ஹாலில் ஜேகே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2 பேருமே ஒன்றா தான் வெளியில் போவீங்க. அன்றைக்குன்னு பார்த்து நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ கிளாஸில் எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. ஜேகே மட்டும் உங்களே பார்த்துட்ருக்காரு பின்னாடி நின்றுட்டு. என்ன இவ அப்படியே உட்காந்துட்ருக்கா? ஒய் ஒயின் ஒயன் அப்படின்னு உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் பெஞ்ச் மேலே ஹேண்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணி அப்படியே கீழே குனிஞ்சு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரா? ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவே முறைச்சி பார்த்துட்டு, ஒய் என்னடி ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்டொமக் பெயின் ஏதாச்சு? உட்காந்துட்டே இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ அப்படின்னு நீங்கள் மூஞ்சி சொல்லிச்சுட்டு வெளியில் போயிடுறீங்க. ஒய் என்னாச்சு வாயின் உனக்கு அப்படின்னு ஜேகே உங்கள் பின்னாடியே வராரா? ஸோ அப்படி வயன் கூப்பிட்டுட்டே வரும்போது எல்லோரும் பார்க்குறாங்க. யாராச்சும் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஜேகேவும் அப்படியே சைலண்ட்டாக நின்றுடுறாரு. தென் அப்படியே கிளாஸும் நடக்குது. நீங்கள் திரும்பி பார்த்துட்டே இருப்பீங்களா எப்போவுமே ஜேகேவை. ஸோ ஜேகேக்கு அது பிடிக்கும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தா நீங்கள் ஜேகேவே பார்க்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. தென் அப்படியே ஈவினிங்கும் ஆகிடுச்சு, பெல்லும் அடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்புறீங்க. அப்போ ஜேகே பின்னாடி இருந்துட்டு கை காமிக்கிறாரு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே அகைன் மூஞ்சி சலிச்சுக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு ஓடுறீங்க. என்னவா ஓய் நில்றி அப்படின்னு பின்னாடியே ஓடி வந்துட்டு எதுவுமே பேசலை. உங்கள் கூடயே ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் பின்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்காரு. ஸோ 2 பேருமே எதுவுமே பேசாமல் வந்துகிட்டே இருக்கீங்களா? ஸோ நீங்கள் எப்போயுமே ஒரு பிளேஸ்க்கு மீட் பண்ண போவீங்க 2 பேரும் பேசுகிறதுக்காக. ஸோ அந்த பிளேஸில் எந்த ஒரு ஸ்கூல் பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பிளேஸில் தான் நீங்கள் எப்போவுமே மீட் பண்ணி பேசுகிறதுக்கு போவீங்க. ஸோ அந்த பிளேஸில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஜேகே எதுவுமே பேசாமல் வந்துட்டுருக்காரு. நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடே. அப்போ நீங்கள் சடனாக ஜேகேவோட காலரை பிடிச்சி அப்படியே உங்கள் கிட்ட எழுது உங்கள் நோசியோ ஜேகேவோட நோசியோ அப்படியே பின் பண்ணுறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னைக்கு ஃபுல்லாக என்னை நீ அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இந்த கிளாஸ் லீடர் பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்ப. ஒயன் ஏய் என்னடி பண்ணுற? யாராச்சும் பார்த்துட்டு போகிறோங்கடி, தப்பாக நினச்சிப்பாங்க நம்ம 2 பேரையும். நினச்சிக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா நீ பண்ணதுக்கு நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன்னு தெரியுமா உன் மேலே? நான் என்னடி பண்ணேன்? அவள் ஜஸ்ட் டவுட் கேட்டால் கிளியர் பண்ணேன். டவுட் கேட்டால் என் பக்கத்தில் உட்காந்து தான் கிளியர் பண்ணணுமா? அதில்லடி அவள் தான் வந்து உட்காந்தா. அவள் உட்காந்தா நீயும் கூடியே உட்காந்து அப்படியே ஹீனி சிரிச்சுக்கிட்டே. ஹே ஐயன் இவ்வளோதானா? இதுக்கு தான் கோச்சிக்கிட்டியா? என்னடி இது மட்டும் இல்லை, நீ எவ்வளோ அழகாக மாறின? எதுக்கு நீ இவ்வளோ அழகாக மாறின? என்ன அழகாக மாறினா என்னோடய சொல்கிற? ஆமாம், கிளாஸில் ஒருத்தி விடாமல் எல்லாம் பின்னாடியே சுற்றுறாளுங்க. எல்லாருக்கும் மேலே க்ரஷ்ஷு கேட்டேன், சொன்னாளுங்க. என் முன்னாடியே வந்து சொல்கிறாளுங்க. ஏன் அவளுக்கு தெரியாதா நான் உனக்கு யாருன்னு? ஒயன் சும்மா இரு, நீ பேசாத. அவளுங்க வந்து பேசுறாளுங்கன்னா நீ என்ன பண்ணணும்? தள்ளி இருக்கணுமா இல்லையா? பேசாமல் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகணும். ஏன் உனக்கு பிடிச்சதால தானே நீ பேசுகிற? ஏ வையன் இதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும்? தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. தப்பாக நினச்சிக்கட்டும், பிரச்சனை இல்லையே. நல்ல பையனாக இருந்தால் உனக்கு என்ன அவார்டாக தர போகிறாங்க? ஏய் லூஸாடி நீ. ஆமாம் லூஸு தான். இதை பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு கூடயாவது நீ பேசுறதை நான் பார்த்தேன், பிச்சிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறீங்க. அப்போ ஜேகே லூஸு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட வந்து உங்களே பார்த்துட்டு இருக்காரா? என்ன இதுக்கு அப்படி பார்க்குற? அப்படியே அவரோட சென்னை அப்படியே ரப் பண்ணிட்டு, என் வயனுக்கு பொசசிவ்லாம் ஆக தெரியுமா? இப்போதாப்பா நான் பார்க்குறேன்
அதெல்லாம் நல்லா வரும் எனக்கு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஏன் உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? நான் யாரு கூட பேசக்கூடாதா? பேசக்கூடாது. நீ பேசு, எல்லாரையும் சிஸ்டராக நினச்சி பேசு. சிஸ்டரா? ஆமாம், பெண்ண. அப்போ நீ நீயும் எனக்கு சிஸ்டரா வயன்? சிஸ்டரா? போடா லூசு அப்படின்னு நீங்கள் ஓடுறீங்க. அப்போ ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே ஓடி வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஓய் நில்றி, என்ன ஓடுற? அப்போ நீயும்? நாளா இல்லைப்பா. அப்போ நீ யார்? எனக்கு தெரியல, நீயே சொல்லு. அப்போ ஜேகே அப்படியே லவ்வோட உங்களோட ஷோல்டரில் அவளோட சின்ன ப்ளேஸ் பண்ணிவிட்டு, வயன் சொல்லு ஜேகே, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நீ தாண்டி எனக்கு எல்லாமே. எல்லாமேனா எல்லாமே நீ தான் வயன் அப்படின்னு உங்களை டைட்டாக பேக் ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. அப்போது யாரோ தூரத்தில் நின்றுட்டு, ஏய் யாரா அது பப்பி லவ் பண்ணிகிட்ருக்கது? ஸ்கூல் பசங்க தானே அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே யாரோ நம்மளை பார்த்துட்டாங்க போல். ஏய் ஆமாம் வயன், வா மாட்டோன்னா காலி 2 பேரும் வா அப்படின்னு 2 பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஓடிடுறீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் லவ்லாம் நல்லா அழகாக க்யூட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதை ஜேகே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, ஸோ க்யூட், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல வயன்? இதுதான் வயன், நீயும் நானும் வாழ்ந்த டேஸ். எவ்வளோ ஹாப்பியாக எனக்கு போச்சு தெரியுமா? அப்போல்லாம் நீ தான் வயன் எனக்கு எல்லாமே, நீ மட்டும்தான். எப்படி சொன்னதும் உங்கள் ஸ்மைலெல்லாம் அப்படியே ஃபேட் ஆகிட்டு ஜேகேவே பார்க்குறீங்க. என்னாச்சு வயன்? அப்போ ஜேகேவோட ஐஸில் அவ்வளோ ஒரு டியர்ஸ் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உடனே நீங்கள் ஜேகேவோட ஹெட்டை அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை அப்படியே உங்கள் நெக் அப்படியே டைட்டாக 2 ஹேண்ட்ஸை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு அழுகுறாரு. நீ தாண்டி எனக்கு எல்லாமே வயன், யாருமே இல்லாமல் லோன்லியாக இருக்கேன் வயன். நான் என் லைஃப்பில் மட்டும் எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு போயிடுறாங்கடி. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அப்போ நீங்கள் ஜேகேவோட ஹெட்டை அப்படியே ஸ்மூத்தன் பண்ணி விட்டுட்டு, அழுவாத ஜேகே, நான் எங்கேயும் போகல, உன் கூடயே தானே இருக்கேன். நான் எப்போவுமே என் கூட தான் இருப்பேன். நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு நீங்கள் ஜேகேவோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, நான் எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன், புரியுதா அப்படின்னு டக்குன்னு ஜேகேவோட லிப்பிலே டைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணால் வீட்டில் தையம் அவங்க அப்படியே அலறி அடித்த தூக்கத்தில் வந்து ஏஞ்சி உட்கார்றாரு. வயன் இல்லை, என் வயன் அப்படி பண்ண மாட்டா, இல்லை அப்படின்னு பயந்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ டேக்கு தான் ட்ரீம் வந்திருக்கோம், நீங்களும் ஜேகேவோ கிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்படி பயந்து உட்காந்துட்டே இருக்கும்போது, இல்லை என் வயன் அவளுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும், இப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு அடைச்சி பிடிச்சி எழுந்திரிச்சு கீழே ஓடி வராரு. பார்த்தா நீங்கள் அப்போ தான் உள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்படியே ஓடி வந்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் நிற்கிறாரு. பா பயந்துட்டேன், எதுக்கு இப்படி ஓடி வர? என்ன ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கேன் யாரு கூடியாச்சும்? வயன் வயன் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவளோட தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் லிப்பில் தடவுறாரு. ஹே என்னடா பண்ணுற வயன்? நீ நான் என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்.
கிஸ்ஸு? என்ன கிஸ்ஸா? எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட நீ கிஸ்ஸு கேட்ப? ஆ இல்லை இல்லை, என்னடி இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட? அப்போ நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஏன் ஆஃபீஸ் ஏன் இஷ்டம், நான் எப்போ வேணாலும் வருவேன், உனக்கு என்ன? நான் ஏன் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்? இவருக்காலே அதல்லடி. என்ன சீக்கிரமாக வந்துட்டியே, ஏன் வரக்கூடாதா? நான் அப்படி இல்லை, இருந்தாலும் என்ன இருந்தாலும் தலை அப்படின்னு நீங்கள் அதை அள்ளி விட்டுட்டு பெட்டில் போயிட்டு டயர்டாக இருக்குன்னு படுத்துக்கிறீங்க. அப்படியே பெட் மேலே பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உடனே நீங்கள் எழுந்திரிச்சு என்ன இங்கே வந்து உட்கார்ற? அது ஏன் நான் உட்காரக்கூடாதா? உட்காரக்கூடாது தான், எதுக்கு உட்கார்ற? ஏய் யார் ரூம்டி? வா ரூமா? அன்றைக்கி என்ன பேசணும்? இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னல. நீ என்ன சொன்ன? மாடியில் போய் படுத்துக்கிறேன்னு தானே சொன்னேன். ஆமாம் சொன்னேன், பட் நேற்று நீயும் நானும் பெட்டில் தானே படுத்து தூங்கணும். நேற்று நீ எந்த லட்சணத்தில் இருந்த, அதனால படுக்க வச்சேன். கூட உங்கள் அப்பா வேறு இருந்தாரா, அவருக்கு தெரியக்கூடாதுல்ல நீ மேலே தான் படுத்து தூங்குறேன்னு. சரி போய் தொல்லான்னு விட்டுட்டேன். ஆனால் அதுவே டெய்லி நடக்கும்னு நீ எதிர்பார்க்காத. நீ மாடியில் போய் படுப்போ. ஏய் நான் புருஷன்டி, அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? இது என்ன பண்ணலாமா? இவ்வளோ திமிரா பேசல நீ. உனக்கு என்னோட சாஃப்ட் சைடை பார்த்து பார்த்து நான் யாருன்றதை நீ மறந்துடல. இவர் அப்படியே பெரிய ஆள். பெரிய ஆள் தான். இந்த டேயாங் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டே இருக்கான். அப்போ உங்ககிட்ட வந்துட்டு சடனாக உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே ஃப்ரெண்டில் இழுத்து உங்கள் டாப் உள்ள லைட்டாக ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹிப் கிட்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரப் பண்ணுறாரா. அப்போ நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. கை எடு. முடியாது. கையை எடுன்னு சொன்னேன். முடியாது. நான் புருஷன்டி, நான் வைப்பேன், எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படியே முறைச்சிக்கிட்டே டேயவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது என்னடி என்ன முறைக்கிற? அப்படி நீங்கள் முறைச்சி பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டே இன்னும் அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரா. உங்களுக்கு ரொம்ப கூசுது, ஒரு மாதிரி சிரிப்பும் வருது. இங்கே பாரு, விடுன்னு சொன்னேன், என்ன சிரிக்கிற மாதிரி தெரியுதே. நான் ஒன்றும் சிரிக்கலையே. விடுன்னு சொன்னேன். முடியாது. என்ன பண்ணுவேன்? சரி, உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ வேஸ்ட்டு. இது வேஸ்ட்டா? ஒரு பார்த்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஆமாம், என்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏன் பயப்படணும்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் இப்படி பேசினதோ அப்படியே இருந்துட்டு எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு இப்படி பேசுறதுக்கு. என் கை எங்கே வச்சுருக்கேன் உனக்கு தெரியும்ல. எங்கே இடுப்பில் வச்சுருக்க கை அப்படியே மேலே கொஞ்சம் இன்ச்சம் மேலே ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஐயோப்பா, செம்ம பயமாக இருக்கு எனக்கு. என்னவ? ஏய் பண்ணிடுவேண்டி, பண்ணிக்கோ. உண்மையாகவே பண்ணிடுவேன். பண்ணுறா, உனக்கு அவ்வளோ தைரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். பண்ணிடுவேன்னு சொல்கிற, அப்படியே திமிரு பேச்சு பேசுகிற அப்படின்னு டைட்டாக அவங்களோட ஹிப்பை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வராரு. உடனே நீங்கள் அவங்க ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. டக்குன்னு தேர்ந்துட்டு உங்கள் நெக்கு கிட்ட அவரோட லிப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற? விட்டுடா. என்ன அவ்வளோ பயம் இருக்குல்ல மேலே அப்படின்னு அகைன் ஒரு பைட் பண்ணுறாரு. டேய் எனக்கு வலிக்குது. சார் நீங்கள் இப்படி சொன்னதோ அந்த பைட் பண்ண பிளேஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்போது அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு உங்கள் நோஸ் அப்படியே டச் பண்ணிவிட்டு இங்கே பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி திமிரு பேச்சு பேசினேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசுவேன், இதுவும் பேசுவேன்,
இன்னும் பேசுவேன். ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். அப்படி இருக்க பொண்ணா நீ? அப்போ நீங்கள் சாஃப்டாக தைய தள்ளி விட்டுட்டு இந்த மூஞ்சிக்கு பயப்படுறாங்க அப்படின்னு போகிறீங்க. அகைன் உங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் இப்போ பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு என்ன மிரட்டணும்னு ட்ரை பண்ணுறியா? ஏய் உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா என் மேலே? இல்லை உண்மையாகவே நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவேன் உன்னை. உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஏய் என்னடி நடிச்சிட்டு இருக்கா என்ன? நானும் அவ்வளோ ஜோக்கர் மாதிரியே தெரியுது உனக்கு? அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஜோக்கர் இருக்கலாம் போல. ஏய் நேற்று ஃபுல் போதையில் கண்ணு முன்னு தெரியாமல் தள்ளாடிக்கிட்டு இருந்தியே. ஏய் இப்போதுக்கு அதை பற்றி பேசுகிற? பேசிதான் ஆகணும். அவ்வளோ அன்கான்ஷியஸாக இருந்தியே அப்போ நீ. அப்போவே உன் பக்கத்தில் நான் தைரியமாக படுத்தேன். அவ்வளோ போதிலையுமே நீ எனக்கு ஒன்றுமே பண்ணலன்னா இப்போ தெளிவாக இருக்கே. இப்போ மட்டும் நீ என்ன பண்ணி கிழிக்க போகிற? எப்படி சொன்னதோ தையம் அவ்வளோதான் ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. ஏய் அது என்னப்பா வார்த்தை வரலையோ? ஜோக் ஆகுதுல்ல? தண்ணி கொடுக்கட்டா? போடி இதை பாரு என்கிட்ட பேசாத அப்படின்ட்டே போயிடுறாரு. அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே லூஸு நீ ரொம்ப நல்ல பையன். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ஜேகே கூட பேசிகிட்டு இருப்பீங்களா கெஃபேல? அப்போ நீங்கள் ஜேகேயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் இருக்கேன் ஜேகே, உனக்கு எப்போ என்னை பார்க்கணும் போல் இருந்தாலும் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்ருப்பீங்க. பட் அவங்க தான் இங்கே என்னென்னமோ திங்க் பண்ணி ட்ரீம்லாம் வந்திருக்கும். ஸோ இப்படியே டேஸ் மூவ் ஆகுது. டேயாங் வந்து சம்டைம்ஸ் நைட் ஆனால் வீட்டுக்கே வரமாட்டார். ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நைட் டைம் வரமாட்டார். சம்டைம்ஸ் வந்து 2-3 டேஸ் உங்களை விட்டுட்டு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ வெளியில் போயிடுவார். அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன ஒர்க் தான் பண்ணுறான், எங்கே போகிறா, எங்கே வரானே தெரியாமல் இருப்பீங்க. பட் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்கள ஒர்க் பற்றி நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் என் கண்ணு முன்னாடி எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டா நீங்கள் எதுவுமே அவங்கக்கிட்ட கேட்க மாட்டீங்க. ஸோ ஒன் டே போல் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ உங்கள் கேட்டுக்கு உள்ளே இருக்கீங்க நீங்கள். அப்போ ஏதோ ஒரு 2 லேடிஸ் யாரோ 2 பாய்ஸ் வந்து கூட வந்துட்டுருக்காங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் யார், என்ன வேணும், எங்கே அவன், எங்கே அந்த டேங்க? டேய் வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்காரு. ஏதாச்சும் சொல்லணுமா? போய் சொல்லாத, எங்கே இருக்கான் அவன்? ஆமாம் நீ யார்? நான் அவரோட ஒய்ஃப். போச்சு நீ மாட்டினியா? எங்கே புருஷன் எங்கே? போய் சொல்லாத, வீட்டில் வச்சுக்கிட்டு அவனை இல்லைன்னு சொல்கிற. நான் எங்கே அப்படி சொல்ல போகிறேன்? அவர் இல்லை, அவர் வீட்டுக்கு வந்தே 2 நாள் ஆச்சு. எங்கேயோ வேலை விஷயமா வெளியில் போயிருக்காரு. திரும்ப இப்போ வருவாருன்னு கூட இன்ஃபார்ம் பண்ணலை. இப்படி சொல்லி அவன் அவங்ககிட்ட சொன்னானா? என்ன எங்கே இப்படி பேசுகிறீங்க? அவர் உண்மையாகவே வீட்டில் இல்லை. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. டேயும் வெளியில் வாடா, வரியா இல்லையா, இல்லை நான் வீட்டுக்குள்ளே வரட்டா அப்படின்னு கத்திட்டுருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு இப்போ கத்திட்டுருக்கீங்க? அவர் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஸோ இப்படி கத்தி பேசினதும் டேயோட மம்மி டாடி வெளியில் வந்துட்டாங்க. கிம்மு எங்கே, உன் புள்ள எங்கே? என் புள்ள வீட்டில் இல்லை, அவன் எங்கேயோ வெளியில் போயிருக்கான். குடும்பமாக சேர்ந்து போய் சொல்கிறீங்களா? இங்கே பாருங்க, அவர் உண்மையாகவே வீட்டில் இல்லை. நாங்கள் ஏன் போய் சொல்ல போகிறோம்? புருஷன் எங்கே போயிருக்கான்? அதையாச்சும் சொல்லு. இங்கே பாருங்கள், நீங்கள் யார், எதுக்கு வந்தீங்க, ஃபஸ்ட்டு அவர்கிட்ட என்ன பேசணும் அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டும் புருஷன் எங்கே இருக்கான்னு சொல்லு. அவன் மட்டும் என் கையில் மாட்டினா முதல்ல வாயை ஓடிச்சு, அவன் கையை காலை ஓடிச்சு. இங்கே பாருங்கள், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? மரியாதையாக பேசுங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க.
என்ன பண்ணார் அவர் உங்களை? அப்போ கூட வந்த அந்த 2 லேடி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, புருஷன் எங்கள் 2 பேர் புருஷனையும் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிட்டான். நாங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம், ஆனால் உன் புருஷன் கேட்கல. அது இந்த டைம் கேட்கல. அவன்தான் எங்கள் 2 பேர் புருஷனையும் அந்த வேலையில் சேர்த்துக்கிட்டு இப்போது 2 பேரையும் காணோம். 2 பேரையும் போலீஸ் தேடிட்டுருக்கு. எங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் மட்டும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க 2 பேரும் ஜெயிலில் தான் இருக்கணும். 1 வாரமாக அவங்க 2 பேரையுமே காணோம். எங்கே போனாங்கன்னே தெரியல. உயிரோட இருக்காங்களா செத்துட்டாங்களா என்னன்றது கூட எங்களுக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட புருஷன். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் கேட்டதும் தலையே சுத்துது. என்ன சொல்கிறீங்க? என்னோட தெய்வம் இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது. தேவ் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். மேபி உங்கள் 2 பேரோட ஹஸ்பண்ட் போலீஸ்க்கு பயந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கலாம்ல. நீ என்னம்மா உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கா? புருஷன் அவன் பண்ணதால தான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். புருஷன் தான் கேட்கல. எங்கள் 2 பேரோட ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு தேவையில்லாத என்னென்னமோ வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். இல்லை, அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அங்கிள் சொல்லுங்க, டே அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார்ல. இவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு வந்து இங்கே பாருங்க, டே அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை போய் தேடுங்க. அவங்க கண்டிப்பாக போலீஸ்க்கு தான் பயந்து எங்கேயாவது வாழ்ந்துட்டுருப்பாங்க. நீங்கள் டே மேலே பழி போடாதீங்க. நீங்கள் இப்படியே என்னோடய ஹஸ்பண்ட் மேலே இந்த மாதிரி தேவையில்லாத பழிலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் போலீஸ்கிட்ட போவேன். தென் போலீஸ் உங்கள் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அப்படி மட்டும் நடந்துடுச்சுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் லாங் ஜெயிலில் தான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் போலீஸ்கிட்ட போகட்டா, இல்லை நீங்களே உங்கள் ஹஸ்பண்டை தேடிக்கிறீங்களா? நீங்கள் இப்படி ஸ்டேட்மெண்ட் வச்சதோ அந்த 2 லேடிஸ்க்கும் செம்ம கோவம். உங்களை போட்டு செம்மையாக திட்டுறாங்க. நீலாம் நல்லாவே இருக்க மாட்ட. உன் புருஷன் உனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தானே எங்கள் 2 பேருக்கும். உன் புருஷன் கெட்டவன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சு அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற. எப்படி உன்னால் இவ்வளோ செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ண முடியுது? அப்போது நீங்கள் அப்படியே ஒன்றுமே பேசாமல் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அந்த லேடிஸ் அப்படியே அழுதுட்டு உங்களை செம்மையாக திட்டிட்டு இப்படி அந்த கீழே இருக்க மண்ணெல்லாம் உங்கள் மேலே போட்டுட்டு அந்த ஸ்லிப்பர்லாம் உங்கள் மேலே தூக்கி போடுறாங்க. உங்களுக்கு செம்ம பயம். அவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். புருஷன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சோ இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறல்ல. கண்டிப்பாக புருஷனால் நீ நடு ரோட்டில் வந்து நிற்ப. இப்போ எப்படி நிற்கிறியோ அது மாதிரி நிற்ப. அதே போல் இப்போ எப்படி நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் தவிச்சிட்ருக்கோமோ அதே மாதிரி நீயும் இருப்ப அப்படின்னு உங்களை நல்லா திட்டிட்டு உங்கள் மேலே அந்த ஸ்லிப்பெல்லாம் தூக்கி போடுறாங்க. அப்போ டேவோட மம்மி டாடிலாம் உங்களை நல்லா கவர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு செம்மையாக டேர்ஸ் வருது. ஒன்றுமே பேசாமல் அப்படியே உங்கள் ஐஸை மட்டும் மூடிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ரோட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்களே தான் பார்த்துட்ருக்காங்களா? அப்போது உங்கள் வீடு கூட பக்கத்தில் தானே இருக்குது. உங்கள் அம்மாலாம் ஓடி வந்து உங்களை அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு உங்கள் பெட்ரூம் போயிடுறீங்க. உங்கள் வீட்டில் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நீஸை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுவுறீங்க. உடனே உங்கள் மம்மி, ஒய்யன் செல்லோ எதுவும் பண்ணாத செல்லோ இரு, உங்கள் அப்பா வேறு இல்லையே, என் பொண்ணு மானத்தையே வாங்கிட்டாங்க நான் ரோட்டில் வச்சு, என்ன பண்ணுவேன்? அவள் தனியாக எதுவுமே பண்ணிக்கக்கூடாது, உங்கள் அப்பா வேறு வீட்டில் இல்லை, ஒய்யன் செல்லோ கேட்குதா அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க டோரை போட்டுட்டு. உங்கள் அம்மாவுக்கு செம்ம பயமாக இருக்குது. உங்கள் டேடிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க.
ஸோ டேக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பட் டேக்கு ஃபோன் ரீச் ஆகிருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் டேடியும் வந்து டோர் அப்படியே நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஓப்பனே பண்ணலை. இங்கே டேவோட வீட்டில் டேவோட டேடி டேக்கு கால் பண்ணிடுறாரு. ஸோ பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு போல். டே அங்கேருந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வராரு உங்கள் வீட்டுக்கு. ஸோ டேவை பார்த்ததும் உங்கள் மம்மி டாடி செம்மையாக போட்டு திட்டுறாங்க. உன்னை நம்பினாலேடா அவ, எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்னு டேவோட காலரை பிடிச்சி உங்கள் டேட் இவ்வளோ கேவலமான வேலை, என் பொண்ணை நட் ரோட்டில் எல்லாம் அப்படி திட்டிட்டு சாபம் கொடுத்துட்டு போகிறாங்க. என் பொண்ணை நானே அப்படி திட்டினது கிடையாது. அண்ணா நட் ரோட்டில் வச்சு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னா. ஏன்டா அப்படி பண்ண? அப்போ அப்படியே டியூஸோட உங்கள் டோரை போட்டு தட்டுறாரு. எதுவுமே பேசாமல் உங்கள் டேட்கிட்ட, வயன் கதவு தரடி, வயன் உன் டே வந்திருக்கண்டி, ப்ளீஸ் டி ஒரு வாட்டி நான் சொல்கிறது கேள்டி. ஸோ நீங்கள் நீ சக் பண்ணி அழுதுகிட்டே இருப்பீங்கள்ல. ஸோ டே சவுண்ட் கேட்டதோ டக்குன்னு ஓடி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸே பார்க்குறீங்க. ஸோ டே உங்கள் ஃபேஸை பார்க்கும்பொழுது அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. அப்படியே ஐஸில் வந்து அவ்வளோ டேஸ், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு பையன் எப்படி உங்களை கூப்பிட்டதோ நீங்கள் அப்படியே டேயோட ஸ்டொமக் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுவுறீங்க. எப்படி பண்ண, என்ன பண்ண நீ? அவளை என்ன பண்ண? கொண்டுட்டியா? சொல்லு. நான் ரோட்ல வச்சு நான் எவ்வளோ பயந்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை விட்டு நான் எப்படி சொல்றது? உங்க ஹஸ்பண்ட் விட்டு போன மாதிரி நீயும் ஒரு நாள் நீங்கள் அந்த வேர்ட் சொல்லக்கூட முடியல. அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, என் ஹஸ்பண்ட் எப்படி என்னை விட்டு போயிட்டாங்களோ அதே மாதிரி டேயும் போயிடுவார் அப்படின்னு. அந்த வேர்டு உங்களால் சொல்லக்கூட முடியல டே கிட்ட. அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு கீழே உக்காந்துடுறீங்க. அப்படியே டேயுமே கீழே நீல் டவுன் போட்டுட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சரி சரி மன்னிச்சிடுறேன், என்ன சாரி ஓயன், சாரிடி. ஸோ அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்டுக்கு கீழே தான் 2 பேருமே உட்காந்துட்ருக்கீங்க தரையில். ஸோ உங்கள் ஹெட்டை அப்படியே டேயோட ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு டேயோட ஃபிங்கர்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க. அப்போ டே உங்ககிட்ட, அயன் சாரிடி, சாரிடி, இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுடி, எனக்காக எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறல்ல, என்ன மேரேஜ் பண்ணிக்காமலே இருந்திருக்கணும்ல, நான் உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல வயன், எனக்கு பேர்டனாக இருக்கல்ல. இப்படி சொன்னதும் நீங்கள் டேயோட ஹைஸை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஃபிங்கரை எடுத்து டேயோட லிப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்படி பேசாத, என்ன சொன்ன, எனக்கு பிடிக்காததை பண்ண மாட்டேன்னு சொன்னல, இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல, பேசாத. இல்லை வயன், எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுடி, பேசாதன்னு சொன்னேன். இல்லடி, எனக்கு நீ பாவம் வயன், நம்ப வேணும்னா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள நீங்கள் டேயோட லிப்பை அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு 3 டைம்ஸ் கிஸ் பண்ணிவிட்டு டேயோட ஐஸே பார்க்குறீங்களா. அகைன் நீங்கள் டேயோட சின்ன அப்படியே பிடிச்சிட்டு அகைன் ஒரு டீப்பான கிஸ் பண்ணுறீங்க. அப்போ டேவுமே பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் 2 பேருமே டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. தென் அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் டேவை பார்த்துட்டு, சரி வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா?
எங்க? இது என்ன கேள்வி? நம்ம வீட்டுக்கு தான். வயன் ஒரே ஓகே ஓகேல நீ? ஓகே தான், போகலாம் வா. ஸோ போகும்பொழுது உங்கள் மம்மி டாடி விடவே இல்லை உங்களை. அப்போ நீங்கள் அவங்க பேச்சுமே கேட்காம டே கூடயே போயிடுறீங்க. ஸோ டே வீட்டுக்கு போனதோ டீயோட மம்மியோ டாடி உங்ககிட்ட அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாங்க. வயன் சாரிம்மா, இப்படிலாம் நடக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல, எங்களை மன்னிச்சிடுங்க. ஐயோ அங்கிள் ஆண்டி, இங்கேயே எனக்கிட்ட சாரி கேட்குறீங்க? வேண்டாம், நீங்கள் இட்ஸ் ஓகே, இது பரவாயில்ல, நான் எதுவுமே நினச்சிக்கல. இல்லை அப்போ டேயோட மம்மி இருந்துட்டு, இல்லைம்மா இது காலைல நடந்த விஷயத்துக்கு நீ வரமாட்டேன்னு நினச்சேன், அது எப்படி நான் வராமல் போவேன்? இது என் வீடு, டே எங்கே இருக்கணும், நான் அங்கே தானே இருக்கணும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வரல, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் தூங்கி ஏஞ்சி பார்க்குறீங்க, பார்த்தா டே ரூமில் இல்லை. ஸோ இருட்டிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்து பார்க்குறீங்க, ஹாலில் டே இல்லை. ஸோ வெளியில் பார்த்தா பைக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெரஸில் தான் இருப்பார்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. ஸோ மேலே டெரஸில் லைட்டு கூட போடாமல் இருட்டில் அப்படியே நின்றுட்டு டே ஒரு மாதிரி செம்ம விண்டாக இருக்குது, ரொம்ப காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே பின்னாடி போய் பேக்காக் பண்ணிக்கிறீங்க. டே ஓய் எந்திரிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிரிக்கலான்னு பார்க்குறாரு. நீங்கள் உடனே டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு டைட்டாக் பண்ணிக்கிறீங்க. என்ன இதுக்குள்ளே எந்திரிச்சிட்டா? கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே, நானே வந்து எழுப்பலான் தான் இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. இல்லை பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வரல. அகைன் கையை பிரிக்கிறாரு. என்ன இப்போ உனக்கு கை பிரிச்சுக்கிட்டே இருக்கா? ஏய் ஃபேஸை பார்க்கணும்டி நான், அதான். ஓ அப்படியா, சரி அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை பிரிச்சுட்டு டே உங்கள் ஃபேஸ் சைடாக டேர்ன் பண்ணதும் ஃப்ரண்ட் டாக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே, இப்போது நல்லா தெரியுது. சரி என்ன விஷயம்? என்ன விஷயம்னா உங்ககிட்ட என்ன ஏதாச்சும் பேசுறதுக்கா நான் வந்தேன்? அப்புறம் வேறு எதுக்குடி வந்த? ஏதாவது திட்டலான்னு? நீ ஏன் அப்படி நினைக்கிற? உன்கிட்ட எப்போ பேச வந்தாலும் நான் திட்ட தான் வரேன் நீ நினைக்கிறல்ல? அதுவும் உண்மைதான், நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிட்டு தானே இருக்க. பையன் இருக்கா நீ அப்படின்னு டேயோட சீக்ஸை அப்படியே 2 சைடு பிடிச்சி கிள்றீங்க. வலிக்குதுடி, வலிக்கணும்னு தானே கிள்றேன். அகைன் கிள்ளிட்டு பிரெட்டு மாதிரி இருக்குது 2 சைடும், நான் கடிச்சு சாப்பிட்டுட்டா அப்படின்னு கடிக்கிறீங்க. அப்படி பாவி கடிக்கிறியடி நீ, குட்டி நாய். யார் குட்டி நாய்? நீ தான் அப்படின்னு கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கா கிளைமேட்டு. ஸோ 2 பேருமே குளிர்துன்னு அப்படியே டைட்டாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் டேவே பார்த்துட்ருக்கீங்க ஃபேஸே. என்ன இதுக்கு அப்படி பார்த்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்று இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு டே ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அங்கே எங்கன்னு ஃபேஸ் ஃபுல்லாக. நில்றி நில்றி நில்றி, என்னடி ஒரே நாள் இவ்வளோ காட்டுற? ஏன் வேண்டாமா உனக்கு? அப்படி இல்லை, இருந்தாலும் நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. டேயோட ஷர்ட்டை மேலே தூக்கிட்டு அவரோட ஆப்ஸு செஸ்ட்லலாம் கிஸ் பண்ணுறீங்க. இது டே பார்த்தது ஒரே ஷையாக இருக்குது. என்னடி பண்ணுற? எனக்கே ஒரே ஷையாக இருக்குடி, தள்ளுறி. என் சக்கருக்கு ஷையாக இருக்கோ? ஸோ அப்படியே டேயை கிஸ் பண்ணிவிட்டு அதே இதில் ஹக் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போகல மார்னிங். ஸோ உங்கள் வீடு அவுட் சைடில் வந்து அவ்வளோ சவுண்டாக இருக்குது. என்னடா அது சத்தமாக இருக்குதுன்னு போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து யாரோ புதுசாக நெய்பர்ஸ் வராங்க போல். ஸோ யாருன்னு பார்த்துட்ருக்கீங்க பால்கனி வழியாக. பார்த்தா ஏதோ ஒரு கேரளா ஃபேமிலி வராங்க.
பார்த்தா ஒரு ஆன்ட்டி, அங்கிள், ஒரு பொண்ணு. ஸோ 3 பேர் இருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்குறீங்க. அந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்குது. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது? இந்த பொண்ணை மட்டும் பார்த்துடவே கூடாது. நம்ம நம்ம புருஷனுக்கு அவ்வளோ அறிவு இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் இந்த பொண்ணு அழகாக இருக்கே, பார்க்க விடக்கூடாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகும்பொழுது கீழே அந்த பொண்ணு வந்துட்டு, ஹாய் சேச்சி. யார் அது? இவிட நோக்கு. அப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, ஹாய் சேச்சி, நான் தான் உங்கள் நியூ நெய்பர். ஹலோ, நானும் மார்னிங் உங்களை பார்த்தேன். சேச்சி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா? டிஸ்டர்ப் பண்ணி? இல்லை அப்படிலாம் இல்லைடா, டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. நான் ஈவினிங் வந்து பேசலாமே. ஓகே சேச்சி, நான் வெயிட் செய்யும், ஈவினிங் பேசலாம். ஓகே சரிடா, அப்போ நான் கிளம்புறேன். ஸோ நீங்கள் ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி போயிட்டு, பேர் கேட்க மறந்துட்டோமே. அப்போ திரும்பிட்டு, ஹோய் சேச்சி எந்தா? சாரி, உன் நேம் கேட்கல. பேர் என்னடா? பேரோ நிலா. உங்களது? ஃபயன். ஓகே சேச்சி, ஸ்வீட் நேம். ஓகேடா, நான் கிளம்புறேன், பாய். அப்படியே நீங்கள் போகிறப்போ நிலா. ஸோ ஸ்வீட் நேம் கூட ஸ்வீட்டாக இருக்குது. அவளும் நல்லா தான் பேசுகிறா, பார்க்கவும் க்யூட்டாக இருக்கா. ஐயோ, ஏண்டி என்னையே தேடி வரீங்க இந்த மாதிரி? ஐயோ, இந்த பையன் கண்ணில் மட்டும் படக்கூடாது. அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஓய் பொண்டாட்டி நெல்றி, இவன் டக்குன்னு டேர்ன் பண்ணுறீங்க. ஏய், தூங்கிட்டு தானே இருந்தேன், எழுப்ப மாட்டியா? அப்படியே வந்துருவல்ல. இப்படி சொல்லிட்டு பைக்கில் உட்காந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு பார்த்ததோ அவ்வளோ ஒரு ஷாக். ஒரு மாதிரி ஷர்ட்டு பட்டன் ஃபுல்லாக போடாமல் ஆஃப் போட்டு ஆஃப் விட்டுருக்காரு. ஹேர் அப்படியே மெஸ்ஸியாக இருக்குது. அதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன இப்படி வந்து நின்றுட்டுருக்கான். பின்னாடி அந்த பொண்ணு. சேச்சி ஏன் யாரு? அப்போ நீங்கள் கொடுக்கணும் ஓடி வந்து பக்கத்தில் நிற்கிறீங்க. சேச்சி யாரு? உங்கள் ஹஸ்பண்டோ? எஸ், ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். அச்சோ, எந்த ஹேண்ட்ஸமாக இருக்கா சேச்சி. லக்கியஸ்ட் பர்சன் நீங்கள். இவன்னா அப்படி சிரிச்சிட்டே அந்த பொண்ணியை பார்த்துட்ருக்காரா? அப்போ நீங்கள் இவன்னா அவ்வளோ சிரிச்சு பார்த்துட்ருக்கான். எதுக்கு இங்கே வந்தா? ஏய் பொண்டாட்டி, என்னடி அப்படியே விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு உங்கள் ஹைப்பை அப்படியே பிடிச்சி உங்கள் கிட்ட இழுத்துட்டு தூங்கிட்டு இருந்தா எழுப்ப மாட்டியா? அப்படியே ஓடி வந்துடுவியா நீ? இதை வேற அந்த பொண்ணு பார்த்துட்டு, ஐயோ வாட் அ ரொமான்டிக் பர்சன். சேச்சி எந்த ஆளு இவ்வளோ ரொமான்டிக் பர்சனாக இருக்கா? உண்மையாகவே நீங்கள் லக்கி. ஸோ உங்களுக்கு அந்த பிளேஸில் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ இவ வேறு. ஓகே சரிடா, நான் டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு, ஈவினிங் வந்து பேசலாம் அப்படின்னு டேவை முறைச்சி பார்த்துட்டு உங்கள் பைக்கில் ஏறிட்டு அப்படியே போயிடுறீங்க. டேவை ஒரு அடி போட்டுட்டு. ஸோ உங்களை ட்ராப் பண்ணதோ நீங்கள் சொல்கிறீங்க கிட்ட. அப்போ நீங்கள் டேவோட காலரை பிடிச்சிட்டு கிட்ட இழுத்துட்டு, பப்ளிக் பிளேஸ் இது, நான் ஒன்றும் இங்கே கிஸ் பண்ணுறதுக்கு கூப்பிடல, அப்புறம் வேறு எதுக்கு? இங்கே பாரு, இன்றைக்கி உனக்கு என்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது? ப்ரோக்ராமா? நானும் திருவாக போய் டான்ஸ் ஆடுறேன். அது இல்லைடா, இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகிற பிளான் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஏன் நீ வரியா? அப்போது இந்த வேலையை அவன் செய்வான். நான் உன்னை வேலைக்கு போகணுன்னு சொன்னானா? நீ சும்மாரு, நடுவில் பேசாத. இங்கே பாரு, இன்னைக்கு வீட்டிலலாம் நீ இருக்கக்கூடாது. ஏன்? அதெல்லாம் தெரியாது. நான் வந்ததுக்கப்புறம் தான் நீ வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நீ எங்கே வேணால் போய் ஊர் சுற்றிட்டு வா. இது நான் சொல்கிறது கேட்பையா மாட்டியா? கேட்பேன். அப்போது நான் வர வரைக்கும் நீ வீட்டுக்கு வரக்கூடாது. சரிங்க மேடம்.
சரி அப்படின்னு டேவோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிடுறீங்க உள்ள. ஸோ டேவும் போயிடுறாரு. ஸோ ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு டேவும் லீசோவும் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அது அவங்களோட ப்ரைவேட் பிளேஸ், யாருக்குமே அந்த பிளேஸ் தெரியாது. ஸோ டேவும் லீசோவும் அந்த பிளேஸில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக அந்த ரூம்குள்ளே யாரோ என்டர் ஆகுறாங்க. ஸோ யாரான்னு பார்த்தா அந்த நிலா பொண்ணு ஓடி வந்து, பாஸ் நீ வந்து என்ன எப்போ வர சொன்னால் நீ எப்போ வர, இதுக்கு தான் உன்னால் வேலைக்கே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏதோ கெஞ்சி கேட்டியிருந்தால் அலோவ் பண்ண, இப்படி உன் இஷ்டத்துக்கு வந்தா சாரி பாஸ், தெரியாமல் டைம் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் விடு, என்ன காலையில் அங்கே நின்றுட்டு வாங்கிக்கிட்ட கதை, உன்னை என்ன பேச சொன்னால் நீ அங்கே என்ன பேசிகிட்டு இருந்த? என்ன அது ஒன்றும் இல்லை பாஸ், சும்மா உன்னை அங்கே ஷிஃப்ட் பண்ணதுக்கு ரீசன் வயனுக்கு சேஃப்டியாக அங்கே நீ இருப்பன்றதுக்காக தான். தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்காத. சத்தியமாக இனிமேல்ட்டு இப்படி பண்ண மாட்டேன் பாஸ். நம்புகிறேன். நீ பேசின பேச்சுக்கு அங்கேயும் வாயிலே ஒன்று போடலான்னு நினச்சேன். சரி வயன் இருக்காளே அதான் விட்டேன். பாரு வயன் சாஃப்டான கேரக்டர்லாம் இல்லை, பொசசிவ் கேர்ள் அவள். சாரி பாஸ், இனிமேல்ட்டும் இப்படி பண்ண மாட்டேன். ஞாபகம் இருக்குல்ல நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு? இருக்குது நல்லாவே இருக்குது. அதை மீறி ஏதாச்சும் பண்ண வேலையை விட்டு தூக்கிடுவேன். போஸ் வேணாம், அப்படின்னு செய்ய மாட்டேன். சரி போதும் போகிறோம், பாவமாக இருக்கிற மாதிரி நடிக்காத சரியா? கண்டுபிடிச்சிட்டிங்களா பாஸ்? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் உன் ஐடி கார்டு, இதை நீ எங்கே போனாலும் உன் கூடயே வச்சுக்கணும் சரியா? இதுதான் நீ எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றும், புரியுதா? அண்ட் அனதர் திங்க், இந்த கார்டு சேஃபாக உங்ககிட்டே இருக்கணும். யாராக வேணால் இருக்கட்டும், உன் பேரண்ட்ஸாக கூட இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீ இந்த ஒர்க் தான் பண்ணுறேன்னு நீ சொல்லக்கூடாது. இந்த கார்டுமே நீ காட்டக்கூடாது. எந்த இடத்துல இந்த கார்டு வேல்யூ ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும்ல, அந்த பிளேஸில் தான் நீ இந்த கார்டை யூஸ் பண்ணணும், புரியுதா? புரியுது பாஸ். ஆல் தி பெஸ்ட். என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த லீஸை சொல்லுவான் சரியா? ஓகே பாஸ், தேங்க்யூ. ஸோ எங்கள் வீட்டில் ஜேகே அந்த புல்லெட்ஸ்லாம் வந்து கன்னில் ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. உடனே ஜிம்மன் ஓடி வந்துட்டு, ஜேகே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா ஜிம்மினா, என்னாச்சு, எதுக்கு இப்படி? ஜேகே எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி நைட் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அந்த பார்சலை தூக்குறோம். உண்மையாகவே வா? ஜிம்மினா என்னடா சொல்கிற? உண்மையாகவேடா ஜேகே, இன்றைக்கி நைட் கண்டிப்பாக அந்த ஷிப்லேருந்து வர பார்சலை நம்ம சேஃபாக வேற ஒரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டீலர்ஷிப் ஓகே ஆகிடும். அப்போது ஜேகே இதை கேட்டதோ செம்ம ஹாப்பியாக இருக்கார். ஓகேடா ஜிம்மினா, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கன்னில் எல்லா புல்லெட்ஸை லோட் பண்ணிட்டேன், எடுத்துக்கோ கிளம்பிடலாம், நம்ம பசங்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. இங்கே அவங்களுக்கு ஆஃபீஸில் செம்ம மயக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சுத்தமாக முடியலன்னு சொல்லிவிட்டு. தென் இங்கே அப்படியே ஜேகே அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே மாஸ்க் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. ஜம்மினும் அப்படி தான் இருக்கார். ஸோ ஒரு 4-5 பாய்ஸ் கூட வந்துட்டு அந்த கன்னெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காரு. போலீஸ் யாராவது வந்தால் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக ஷிப்பும் வந்துருச்சு. ஷிப்புக்குள்ளே ஒரு பார்சல் இருக்கும், ஒரு நிறைய பஞ்ச் ஆஃப் பார்சல். அதுக்குள்ளே ஃபுல்லாக ட்ரக்ஸு, டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய லாரிக்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து இன்னொரு ஷிப்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ பாதி பார்சல்ஸ்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ மீதி வந்து பண்ணுறதுக்குள்ளே உடனே போலீஸ் வந்துட்டாங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு, டே ஜேகே போலீஸ் வந்துட்டாங்கடா, மாட்டோன்னு வச்சுக்கோ காலி ஓடிடு அப்படின்ட்டு ஜிம்மினும் ஜேகேவும் அந்த கன் வச்சுருப்பாங்கள்ல அதை வச்சு அங்கே இருக்க போலீஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு பாதி பார்சல் அப்படியே கொண்டு போயிடுறாங்க. ஸோ பாதி தூரம் வந்துட்டாங்க, போலீஸ்லாம் செத்துட்டாங்க. அப்போ ஜேகேக்கு இன்னுமே வந்து முடியல, அந்த பேலன்ஸ் பார்சல்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம்மினா சத்தியமாக நான் அதை விட மாட்டேன்,
ஒரு வேலையில் நான் இறங்கிட்டேன்னா அதை நான் முழுசாக செஞ்சே ஆகணும். அந்த பார்சல்ஸ்லாம் விட்டு போன அந்த பார்சல்ஸ்லாம் எனக்கு இப்போ தேவை. அது இருந்தால் தான் எனக்கு அந்த டீலர்ஷிப் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறது? டேய் விஜய்கே, இப்போ நீ போனா நீ மாட்டிப்ப. இங்கே இரு, வேண்டாம், இதை வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பேச கேட்காம ஜேகே அப்படியே போகிற வண்டியிலேருந்து இறங்கி ஓடுறான். ஸோ ஜிம்மினும் அப்படியே ஜேகேவை தனியாக விடக்கூடாதுன்னு பின்னாடியே ஓடுறாரு. ஸோ இங்கே கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோடு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் இருக்கும்ல அதை கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. ஸோ டெஸ்ட்லாம் அந்த டபுள் கோட் வருது. உங்களுக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு கை கால்லாம் ஷிவர் ஆகுது. பிகாஸ் நீங்களும் டேவோ கப்பிள்ஸாகவே இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ இது எப்படி அப்படின்னு நீங்கள் அவ்வளோ ஒரு பயத்தோடு என்ன இது எப்படி இல்லை இந்த இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறீங்க. இல்லை இது ஜேகேவோட. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு அங்கே ஜேகே அந்த பாதி பார்சல்ஸ்லாம் எடுத்து கார்குள்ளே போட்டு வச்சுக்கிறாரு. அப்போ ஜேகே ஜிம்மின் கிட்ட, டே ஜிம்மினா இங்கே பாரு, நீ வந்து டிரைவர் சீட்டில் உட்காரு, காரை ஆன்லேயே வச்சுக்கோ சரியா? நல்லா பார்சல்ஸும் உள்ளே போட்டதும் இங்கேருந்து 2 பேரும் போயிடலாம். சரிடா மச்சான், பி சேஃப், நான் காரை ஆன்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு காரை ஆன் பண்ணுறாரு ஜிம்மின். ஸோ ஜேகே இங்கே பார்சல்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்காரு. அப்போ சடனாக அவங்க பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு பாம்பு வெடிக்கிற சவுண்டு டமால்னு அந்த சவுண்ட் கேட்டதும் ஜேகே போலீஸ் வந்துருச்சு போலடா, வாடா போகலாம். டேய் எப்படா வந்தானுங்க? இங்கே எத்தனை பேர் செத்து கிடக்குறானுங்க, எப்படா அகைன் வந்தானுங்க? இல்லை இது போலீஸாக இருக்கவே முடியாது, கண்டிப்பாக போலீஸாக இருக்காது. டேய் ஜிம்மினா இரு, கொஞ்சம் தான் இருக்குது, எடுத்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்து போட்டுடுறான். இப்போ ஜிம்மின் ஜேகே சொல்கிறத கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வந்துடுறான். ஸோ வந்துட்டு ஜேகே கிட்ட ஓடி வந்துறதுக்குள்ளே யாரோ பின்னாடி இருந்து ஜிம்மினோட முகத்தை அப்படியே கப் பண்ணிட்டு டைட்டாக அப்படியே வச்சிட்ருக்காங்க. அப்போது ஜிம்மின் ஜேகேன்னு ஆக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. பட் ஜேகே பேக் சைடாக திரும்பி பார்க்கல, ஃப்ரெண்டில் வந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. உடனே ஜிம்மின் அந்த மவுத் கப் பண்ணியிருப்பாங்களே அந்த பர்சனை அப்படியே தள்ளி விட்டுட்டு டே மச்சான் அப்படின்னு கத்துறாரு ஜிம்மின். உடனே ஜேகே டேர்ன் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான், அந்த பிளேஸை விட்டு அப்படியே ஓடிடுறாரு. ஸோ ஜிம்மின் அந்த பிளேஸை விட்டு ஓடிடுறாரு. அந்த காரு அந்த பார்சல்ஸாக அந்த காருக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஜிம்மினை ஒரு பர்சன் பின்னாடி துரத்துட்டே போகிறாங்க. அந்த பர்சனும் ஃபுல் கவரில் இருக்காங்க. ஸோ ஜிம்மினும் ஜேகேவும் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்காங்க. இந்த சைடு வந்து ஜிம்மின் ஒரு பர்சன் வந்து துரத்திட்டே போகிறாங்க. இந்த சைடு வந்து ஜேகேவையும் சேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு சிச்சுவேஷனில் அந்த பர்சன் அப்படியே ஜேகேவை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டாரு. ஹோல்ட் பண்ணி லாக் போட்டு வச்சுட்டாங்க. ஜேகேவால் மூவ் பண்ணவே முடியல. செம்மையாக போட்டு ஜேகே அவரோட எல்போ வச்சு அந்த பையனை குத்துறான். ஆனாலும் அந்த பையன் வந்து டைட்டாக லாக் பண்ணி வச்சுருக்கான். டேய் விட்றா, அண்ணா யாரா நீ? முடியாது, விட முடியாது, நீ மாட்டின. இத்தனை நாளாக உன்னை தேடிட்டு இருந்தோம், நான் நீ கிடைக்கலாம், இன்னைக்கு தாடா நீ மாட்டின. டேய் விட்றா அப்படின்னு ஜேகே கற்றுக்கிட்டே இருக்கா. ஆனால் அந்த பையன் விடவே இல்லை. எங்கே ஜிம்மின் தப்பிச்சே ஓடி வந்துட்டான். ஆனால் ஜேகேவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரோட்டில் பைக்கில் போயிட்டுருப்பான். அந்த பையனை தள்ளி விட்டுட்டு அவன் பைக்கை பிடுங்கிட்டு ஜிம்மின் அதை ட்ரைவ் பண்ணிகிட்டே ஜேகேவை பார்க்குறதுக்கு வராரு. இங்கே நீங்கள் பாத்ரூம்லேயே அப்படியே கீழே உங்கள் நீஸ் ஹாக் பண்ணிவிட்டு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இல்லை இருக்காது, நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் தலையை போட்டு செம்மையாக அடிச்சுக்கிறீங்க. இல்லை இல்லை இருக்கக்கூடாது, அவர் பாவம், இது தெரிஞ்சா உடஞ்சி போயிடுவார். எனக்கு தெரியும் அவருக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு.
அவர் என்ன ட்ரூவாக தான் லவ் பண்ணார். ஆனால் நான் தான் சீட் பண்ணிட்டேன். ஜேகே ஜேகே ஜங்குகா, ஏன் இப்படி பண்ண? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து ஜேகேவோட பேபி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜேகே கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி நடந்திருக்கும் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஸோ இங்கே ஜேகே அந்த பையன் அப்படியே லாக் பண்ணி வச்சுருப்பான்ல ஜேகேவை. அப்போ ஜேகே அந்த கண்ணை வச்சு அந்த பையனோட கால்லே ஷூட் பண்ணிடுறாரு. அப்போ அந்த பையன் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். உடனே ஜேகே ஓடிடுறாரா, நீ சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அகைன் ஓடி வந்து ஜேகேவை அகைன் லாக் போட்டுடுறான். இப்போவுமே ஜேகே விடலை. அந்த ஹெல்ப்பை வச்சு அந்த பையனை செம்மையாக போட்டு அடிக்கிறான். அடித்ததோ அந்த பையன் மாஸ்க் போட்டிருப்பால, அந்த மாஸ்க் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகிடுது. அப்போ பார்த்தா அது தெய்யம். அதை பார்த்ததோ என்ன நீயா அப்படின்னு ஜேகே அவரோட மைண்ட்லே இவனோ போவி எப்படின்னு டேவே பார்த்துட்ருக்கான் ஜேகே. அப்போது ஃபேஸ் ரிவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெய்யவங்க என்ன பண்ணுறாரு, அந்த ஃபேஸை அப்படியே அகைன் பிடிச்சி அந்த மாஸ்க் போடுறதுக்குள்ளே ஜேகே ஓடிடுறாரா. உடனே ஜிம்மின் வந்துடுறாரு. ஸோ ஜிம்மின் வந்ததும் அப்படியே ஜேகேவும் பைக்கில் ஏறி போயிடுறாங்க. எப்படி ஜேகே எஸ்கேப் ஆனதும் டயாங்க்கு செம்ம கோவம். ஓகே நீ உன்னை விட்டுட்டானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் போட்டு பிடிச்சது இஷ்டப்பிடிச்சிட்டையும். ஸோ இங்கே ஜேகேவும் ஜிம்மினும் அப்படியே பைக்கில் போயிட்டே இருக்கும்போது ஜிம்மின் சொல்கிறாரு, டே ஜேகே அது இப்போ வந்தானே அந்த கேங் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிற, யார்? டேய் நம்ம நினைக்கிற மாதிரி அது போலீஸ் கேங் கிடையாது. அப்புறம் வேறு என்னடா மச்சான், அது ஒரு சீக்ரெட் ஆர்மி ஃபோர்ஸ். என்ன டே ஜிம்மினா என்னடா சொல்கிற? உண்மைதான் ஜேகே, யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சிருந்துட்டு நம்மளை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன? அப்போ ஜேகே இப்படி திங்க் பண்ணிகிட்டே அப்போது அந்த தெய்யம் அவன் ஒரு சீக்ரெட் ஆஃபீஸரா? ஐயோ இது தெரியாமல் இவ்வளோ நாள் எப்படிடா ஜேகே? விடக்கூடாது அப்படின்னு ஜேகே அப்படியே திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாடா.